கேப்டன் என்ன கேப்டன்? எந்த படைக்கு கேப்டன்? எங்கே போனாரு? கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் நடிச்சாரு. மானம் கட்டு போய் நம்ம வாழ்றோம், நினைச்சு பார்க்கணும். கேப்டன் பிரபாகரன் படம் என்ன? வந்தாரே நம்மால் வீரன் மாவீரன் சந்தனமர வீரப்பனை போய் பிடிக்கிற மாதிரி கதை. உண்மையிலே இந்த விஜயகாந்த் வீரப்பனை பிடிக்க சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள போயிருந்தா இவன் நிலைமை என்ன இருக்கும்? வெளியில போனவங்க கூட வந்திருக்காது. அப்படிப்பட்டவனை போய் நாம கேப்டன். நான் கேட்கிறேன், அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நம்ம குல தெய்வம் என்ன? முனியேஸ்வரன், வீரனாரு, ஐயனாரு, மாரியாத்தா, காளியாத்தான் சொல்றோம். விஜயகாந்தோட குல தெய்வம் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மாவை யாரா கும்பிடுறீங்களா? ஜக்கம்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அதை யாரு கும்பிடுவா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க பார். விடிய காலம் நம்ம வீட்டுல வந்து குடுகுடுப்புக்காரன் மானக்கேடால இவ்வளவு பெரிய ஜாதி இருந்து கோடி வன்னியர்கள் இருந்த பயன் கோட்டைக்கு ஒரு வன்னியன் முதலமைச்சராக செல்லவில்லையே என்று ஐயா சொல்கிறார். கோடம்பாக்கத்துக்கு வந்த கூத்தாடி பெயரெல்லாம் அடுத்தது குடுகுடுப்புக்காரன் தான் முதலமைச்சர். நீ சொன்னா மான வெக்க ரோஷம் சூடு சொரண இருக்கா நமக்கு? நீ சிந்திச்சுப்பார். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஒரு தெலுங்க, அவன் என்ன செஞ்சான்? அவனும் வந்து குடிக்க சொல்றான். தெளிவா தெரிஞ்சுக்கணும். வர முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டு மக்களை நம்மள குடி குடி குடின்னு சொல்றான். குடிக்காத குடிக்காத படி படின்னு சொல்ற ஒரே தலைவர் நம்மளுடைய இனமான காவலர் மருத்துவரையா மட்டும்தான். குடிக்க சொல்ற தலைவர் உங்களை வாழ வைப்பாரா? குடிக்காத படின்னு சொல்ற தலைவர் வாழ வைப்பாரா என்று சிந்திச்சு பார்க்கணும். ஆக இதை சிந்திக்கணும். இப்ப பத்திரிகைக்காரங்க எழுதுறாங்க, பக்கம் பக்கமா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, யூகம் கற்பனையில் எழுதுறாங்க. அடுத்த முதலமைச்சர் யார்? கலைஞருக்கு வயசாயிடுச்சு. திமுகவில் அடுத்த முதலமைச்சர் யார்? ஸ்டாலின் வருவார், அழகிரி வருவார், இல்லைன்னா கனிமொழி வருவாங்க, இல்லைன்னா தயாநிதி மாறன், இவங்க வருவாங்க. பத்திரிகை எழுதுறாங்க. ஊகம் பண்ணி அடுத்தது யாரு? அண்ணா திமுக ஜெயலலிதாவுக்கு வயசாயிடுச்சு, ஜெயலலிதா முடியும்னா சின்னம்பா சசிகலா தான் அடுத்த முதலமைச்சர். அதுதான் இப்ப அக்கா தங்கச்சி சண்டை முடிஞ்சு. அந்த சண்டை என்னைக்கு முடிஞ்சு தெரியுங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதி சண்டையை முடிச்சாங்க. என்ன காரணம்? ஏப்ரல் 1ஆம் தேதி முடிச்சாங்க. அடுத்தது சின்னப்பா. பத்திரிகையாரங்க பெரிய அறிவிச்சிகள் எழுதுறாங்க. அடுத்தது அப்புறம் யார் சொல்றாங்க? பூசா ஒருத்தர் சொல்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் இல்ல, அடுத்த முதலமைச்சர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வை கோபால்சாமி நாயுடு தான் பத்திரிகை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வருவாரு. இல்லன்னா அவருக்கு ஓவரா குடிச்சாரா அவர் பொண்டாட்டி கூட இருப்பாங்க அமைச்சரா முதலமைச்சரா.